உத்திரமேரூர் அருகே ஆனம்பாக்கம் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி நடைபெற்ற கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் ரொக்கம் உள்ளிட்ட பரிசு பொருட்களை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் ஆனம்பாக்கம் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சாலவாக்கம் ஒன்றிய இளைஞர் மற்றும் விளையாட்டு அணி திமுக சார்பில் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வெங்கட்ராமன் முன்னிலையில் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை கடந்த 9ஆம் தேதி உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தொடங்கி வைத்தார். இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அந்த கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பின்னர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 25,000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாய், நான்காவது பரிசாக 5,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பைகள், பதக்கங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்டவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சாலவாக்கம் ஒன்றிய பொருளாளர் பாலமுருகன், மாவட்ட கவுன்சிலர் சிவராமன், ஆனம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோமலா ஐயப்பன் மற்றும் திமுக நிர்வாகிகள் வீரபாண்டி, மணிகண்டன், விஷ்ணு, முரளி, சந்தோஷ், ஜெயபூரி, அருண் பிரசாத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இளைஞரணி வெங்கட்ராமன் உள்ளிட்ட தம்பிமார்களுக்கும் ஆனம்பாக்கம் கிராமத்தில் இன்றைக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் விளையாட்டு போட்டி, கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை நடத்தி அதில் பரிசு அம்பேர்ஸ் 12 பேர் கூடுங்க. காஞ்சிபுரம் சமூக நலன் மற்றும் வட்டார ஒருங்கிணைந்த வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் வாலாஜாபாத் வட்டாரத்தில் உள்ள 160 கர்ப்பிணியர்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் இந்திரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்திரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் பங்கேற்று கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசையாக புடவை, வளையல், பழ வகைகள், ஊட்டச்சத்து நிறைந்த பலகார வகைகள் மற்றும் மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை வழங்கினர். பிறகு கர்ப்பிணி பெண்களுக்கு நலங்கு வைத்து அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், துணைத் தலைவர் சேகர் மற்றும் வாலாஜாபாத் பேரூராட்சி செயலாளர் பாண்டியன், திமுக மாவட்ட குழு உறுப்பினர் பொற்கொடி, வாலாஜாபாத் வட்டார சுகாதார ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்ப்ப காலத்தில் பார்க்க போனால் மொத்தம் கர்ப்ப காலம் பார்க்க போனால் ஒரு 10 மாத காலம் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும் சொல்லிட்டு இந்த கர்ப்பம் அடைஞ்ச ஒரு தாய்மார் கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டுனா அதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் மரக்காணம் சால்ட் ரோட்டில் உள்ள ஜாமியா பள்ளிவாசல் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அதிகாலை முதல் இஸ்லாமியர்கள் இப்பள்ளி வாசலுக்கு சென்று சிறப்பு தொழுகை செய்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையாக ரம்ஜான் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் கடந்த 30 நாட்களாக நோன்பு இருந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 3ஆம் பிறை வானத்தில் தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்கள் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
இப்பண்டிகையை முன்னிட்டு மரக்காணம் சால்ட் ரோட்டில் உள்ள ஜாமியா பள்ளிவாசல் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்று அதிகாலை முதல் இஸ்லாமியர்கள் இப்பள்ளி வாசலுக்கு சென்று சிறப்பு தொழுகை செய்தனர். இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து ஊர்வலமாக சென்று மரக்காணம் மேட்டுத்தேரு பகுதியில் உள்ள ஈக்தா திடலில் வரிசையாக அமர்ந்து அங்கு சிறப்பு தொழுகை செய்தனர். பின்னர் ஒருவரையொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் மரக்காணம் பகுதியில் உள்ள இஸ்லாமிய தோழர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். முறையே சொல்லித்தரேன், கேட்டுக்குங்க. விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் மாநில அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் மாநில அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பாஸ்கர், மாநில துணை செயலாளர் மனோகரன், மாவட்ட செயலாளர் ராஜா, மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்கான ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் மே 1ஆம் தேதியன்று தொழிலாளர் தினமன்று தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் வெல்டிங் கடை உரிமையாளர்கள் சென்னை கடற்கரையில் உள்ள தொழிலாளர் சிலைக்கு பேரணியாக வந்து மாலை அணிவிப்பது எனவும், சென்னையில் தலைமை சங்கத்திற்கு சொந்தமான இடம் வாங்கி அதில் கட்டிடம் கட்ட வேண்டும் என்பதற்காக நிதி திரட்டுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் பாலாஜி, மாநில பொருளாளர் மோகன், நகர தலைவர் வெங்கடாச்சலபதி, நகர செயலாளர் ராமலிங்கம், நகர பொருளாளர் செல்வம், ராஜேஷ், சுசைமணி, இளங்கோ, மகேஷ், செந்தில், பிரபு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட வெல்டிங் கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். நீங்க சொல்றதா நம்ம ஒரு கூட்டம் போடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, சென்னையில உழைப்பாளர் சிலைக்கு நம்ம ஒரு கேப் கொடுப்பாங்க, 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ, அது ஃபர்ஸ்ட் ஒரு பழைய மாதிரி பெருசா எடுத்து சிலையை நோக்கி பேரணியா போயிட்டு மாலை போடும். அதுக்கப்புறமா அது கூட்டத்தை இது பண்ணலாமான்றது சென்னை மாவட்டம் தான் முடிக்கணும். அடுத்தபடியாக கடலூர் மத்திய மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னை இந்திரா காந்தி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை சங்கர் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அன்னை இந்திரா காந்தி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை சங்கர் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி தலைமை தாங்கி பணி நிறைவு பெற்ற சங்கரை பாராட்டி உரையாற்றினார். நிகழ்விற்கான முன்னிலை பொறுப்பை மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி DS மகாலட்சுமி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்கப்பள்ளி S எழில் முன்னிலை பொறுப்பு வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ், தமிழ்நாடு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் கழக மாநில தலைவர் முனைவர் மாணிக்கவாசகம், மாநில தலைவர் தியாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்தினர். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார், செயலாளர் நாராயணன், பொருளாளர் முனுசாமி, வட்ட செயலாளர்கள் லாசர், சக்திவேல், ஓவியா, ஆசிரியர் கலாவள்ளி, பாலச்சந்தர், தேசிய விளையாட்டு மேம்பாட்டு செயலாளர் ஞானமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அவருடைய பணி பதினூறாக இருந்தாலும் சரி, கல்லூராக இருக்கலாம், அனைத்திலும் சிறந்து விளங்கி இங்கு ஓய்வு பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு முன்னெடுப்படுத்திக் கொள்கிறோம். போட்டி ஒரு காலம் சொன்னார்ல,
இருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் சட்டமிட்டு சரியாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க கோரி ஜெயராம் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க கோரி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் 20,000 பேர் பொதுமக்கள் பங்கேற்புடன் கல்லூரி கேட்டு பிரம்மாண்ட பேரணி நடத்துவது, கல்லூரி கேட்டு 2 லட்சம் கையெழுத்துகள் வாங்குவது, அனைத்து ஊராட்சிகளிலும் கல்லூரி கேட்டு பேனர் வைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் இக்கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் அனைவரும் இக்கூட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கினர். அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கைக்காக நம்ம எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் முழுவதும் கல்லூரி வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நம்ம சிறப்பாக நடத்தணுன்றதுக்காக தான் ஒரு ஆலோசனையை பெற்று இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அமைக்க வேண்டும் என பல ஆண்டு காலமாக கோரிக்கை உள்ளது. இது தொடர்பாக நமது பகுதியைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகளும், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் சார்பாக தொடர்ந்து இங்கே கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. நமது பகுதியைச் சேர்ந்த உளுந்தூர் கவனம் செலுத்துறது மட்டுமில்லாமல் கிளம்பி அந்த அரசு கலை அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், பிஏ இங்கிலீஷ்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஆனால் அங்கே கள்ளக்குறிச்சியில் இடம் கிடைக்கல, விருதாச்சலத்தில் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எங்களோட பேசக்கூடிய நிலை என்பது இருக்கு. அதே உளுந்தூர்பேட்டை தொகுதியில இருந்து தான் ஏராளமான இளைஞர்கள் இந்த மாதிரி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டு வனஞ்சூரில் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுவண்ணன்சூரில் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு சங்கராபுரத்தை சார்ந்த அனைத்து சேவை சங்கங்களும் வந்திருந்து நிகழ்ச்சியை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கையர் கண்ணி, சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரோஜா ரமணி, அனைத்து வியாபாரிகள் சங்கம், அனைத்து பொது சேவை சங்கம் மற்றும் பல சங்கங்களை சார்ந்தவர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். சகோதரிகளே, ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற தொழிலதிபர் ஆர்வியன் அவர்களே, சகோதரர் சுசேலன் அவர்களே, சகோதரர் மகேந்திரன் அவர்களே, தொழிலாளி அவர்களே, தம்பி செங்குட்டன் அவர்களே. உளுந்தூர்பேட்டை தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் கலை சங்கமம் கிராமிய கலை நிகழ்ச்சி உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் கலை சங்கமம் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமை தாங்கி இந்த கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் முன்னிலை வகித்தார். நாடக மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தங்க ஜெயராஜ் வரவேற்றார். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கிராமிய கலைக்குழுவை சேர்ந்தவர்கள் தப்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் அனைத்து இசை கலைஞர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாகிகள் அருணா தொல்காப்பியன், நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, துரைமுருகன், ராஜகோபால், கண்ணன், தங்கவேல், சூரியகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி ஜெய்பூம் இசைக்குழு பறையிசைக்குழுடைய தனித்துவம், உலக அளவில் ஒரு தனித்துவம் இருப்பதற்கு நம்மளுடைய கலைஞர்களுடைய குறிப்பாக கோவில்பட்டி
கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் தண்ணீர் மோர்பந்தல் திறப்பு விழா. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர் மற்றும் குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அதிமுக வர்த்தக அணி மற்றும் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் வங்கி எதிரே அதிமுக சார்பில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை விடுவிப்பதற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்க தலைவர் சங்கர் கணேஷ், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராமர், நகர்மன்ற உறுப்பினர் கவியரசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கோடைகால வெப்பத்தை தணிப்பதற்கு மாநில கழக நிர்வாகிகளும் இந்த பொதுமக்கள் அனைவரும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் பயன்பெற்று இந்த நீர்மோர் அன்பு சகோதரர் ராமர் அவர்களும் திண்டிவனத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை. முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரம்ஜானை முன்னிட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திண்டிவனம் நவாப் மஸ்ஜித், புது மசூதி, தாருசலாம் மதினா, ரோசனை, உஸ்மானியா ஆகிய மசூதிகளில் இருந்து திண்டிவனம் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் முஸ்லிம்கள் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஈத்கா மைதானத்தில் 8 மணி அளவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் திரளாக கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். நவாப் பள்ளிவாசல் இமாம் தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்து திரும்பிய முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஏழை எளியோருக்கு உதவி பொருட்களை வழங்கி ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்த காரிப்பட்டி தபால் அலுவலகம் அருகே அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தலைமையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு வாரம் வழங்கக்கூடிய ஊதியம் வழங்காததை கண்டித்தும் மற்றும் பல்வேறு திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவலிங்கம் கலந்து கொண்டு பேசினார். இதில் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம், முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் புவனேஸ்வரி செந்தில்குமார், பேரூராட்சி தலைவர் பாபு, துணைத் தலைவர் செல்வ சூர்யா சேதுபதி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாலு, மனோ சூரியன், நாகராஜ், மாவட்ட பிரதிநிதிகள் சின்னத்தம்பி, குமரவேல், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜ்குமார், பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் பிரகாஷ், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் தர்மசாஸ்தா, ஒன்றிய துணை செயலாளர் ஐயாதுரை, ராஜ்குமார், சேலம் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரிப்பட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சம்பளப்படும் 4000 கோடி எங்கே?
சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, ஒரு நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடு. தரமணி கல்லூரியில் பாலியல் குற்றம் நடைபெற்றதைத் தொடர்ந்து குற்றவாளியை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட்ட கல்லூரி நிர்வாகத்தையும் துணைப்போன காவல்துறையையும் கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தரமணி கல்லூரியில் பாலியல் குற்றம் நடைபெற்றதைத் தொடர்ந்து குற்றவாளியை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட்ட கல்லூரி நிர்வாகத்தையும் துணைப்போன காவல்துறையையும் கண்டித்தும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுக்க வலியுறுத்தியும் நியாயம் கேட்டு போராடிய SFI தோழர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திண்டுக்கல்லில் உள்ள காமராஜர் பேருந்து நிலையம் அருகில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் நிரூபன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் தீபக் ராஜ் கண்டன உரையாற்றினார். மாவட்ட துணைத் தலைவர் துர்காதேவி, மாதர் சங்க மாவட்ட தலைவர் பாப்பாத்தி, DYFI மாவட்ட செயலாளர் முகேஷ், மாதர் சங்க மாநகர் தலைவர் நிறைமதி, செயலாளர் சோஃபா ஆகியோர் பங்கேற்றனர். மாணவர் சங்க மாவட்ட செயலாளர் சந்தோஷ் பாண்டியன் நன்றி உரையாற்றினார். பள்ளி கல்வி முதல் பாலியல் கல்வியை உடனடியாக